நமக முருகாசரணம். மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் இன்று முதல். விரதம் இருப்பவர்களின் கவனத்துக்கு. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும். அத்தகைய ஆறுமுகனுக்கு உயரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது மகா கந்த சஷ்டி விரதம். கந்தனின் அருள் பெற கந்த சஷ்டி விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்பது பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் இறுதி வரை விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராட வேண்டும். காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு வீட்டிலுள்ள சுவாமிக்கு பூக்களை வைத்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். முருகன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் மேற்கொள்ளும் நாளில் முருகனை மனதில் நினைத்து கொண்டு கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் போன்ற கவச நூல்களை பாட வேண்டும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களையும் ஓதலாம். இந்த விரதத்தை அன்ன ஆகாரமின்றி 6 நாட்களுக்கு கடைபிடிக்கலாம். இதை செய்ய முடியாதவர்கள் சஷ்டி அன்று முழு விரதமிருந்து கந்தனை வழிபடலாம். பகலில் பழம், பால் மட்டுமே உண்ண வேண்டும். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் எளிய உணவாக காலையில் சிற்றுண்டி அருந்தலாம். காலை முதல் மாலை வரை குறைந்த அளவு பானம் மற்றும் அருந்தி மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அல்லது இரவு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். மலை கோவில்களில் மலையை வலம் வந்தால் மிகுந்த புண்ணியம் உண்டாகும். கோவில்களில் தங்கி விரதம் இருப்பது நல்லது. கோவில்களில் தங்கி விரதம் இருக்க முடியாதவர்கள் அவரவர் இருப்பிடத்திலே விரதம் இருக்கலாம். இவ்வாறு 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து 6வது நாளில் சூரசம்காரம் என்னும் நிகழ்ச்சியை முருகன் கோவிலில் தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். கந்தசஷ்டி விரதத்தை அவரவர் உடல்நிலைகளுக்கு தக்கவாறு அனுசரிக்க வேண்டும். முருகனின் துதியை போற்றுவோம், துன்பமில்லாமல் நன்மையை பெறுவோம். ஓம் சரவண பவ. அரோகரா அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வடிவேலனுக்கு அரோகரா அரோகரா. ஓம் சரவண பவ. நன்றி.